அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ், சட்டமானவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஊர்களில் வந்து சிம்பிளான ஒரு காரியம் செய்வாங்க. அதாவது ஸ்மார்ட்டான காரியம், அதுல வந்து ரொம்ப அதிகமான வருமானம் இருக்கிற அளவுக்கு. என்னன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க, அதுக்கப்புறம் அது என்னன்னு உங்களுக்கே தானா புரிய வரும். இல்லப்பா, விஷமே வெடித்து முடிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திச்சு. 10 வருஷத்துக்கு இவன் சாவே இல்லை. ஐயோ, எவன்டா 10 வருஷத்துக்கு உன் பேச்ச கேட்டு தானே நான் ஊமையா நடிச்சேன். உன்னை எவன் ஜாங்கிரி குரூப் சொன்னது? அண்ணே, நடந்து போச்சு. இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். எப்படியா கிளம்ப முடியும்? நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டு எல்லாம் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க. முன்னாடி கவுண்டமணி வந்து மாற்றுத்திறனாளி, மாற்றுத்திறனாளி போல நடிச்சு சொத்துக்காக நடிச்சிருப்பாரு. இது மாரி நம்ம ஊர்களையும் நடிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, அது மாரி நடிச்சு மாற்றுத்திறனாளி சான்றிதழ், பொய்யான சான்றிதழ் பெற்று 104 வேலை, கவர்மெண்ட் வேலை, இது மாரி பதவிகள் அமர்றவங்களுக்கு மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டம் 2016 செக்ஷன் 91 இது வந்து என்ன சொல்லுதுன்னா, இது மாரி பண்றவங்களுக்கு வந்து 2 வருடம் சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டுற மாரி சொல்லியிருக்கு. அதே மாதிரி புதிதாக வந்த பிஎன்எஸ் இது வந்து என்ன சொல்லுதுன்னா, பிஎன்எஸ் செக்ஷன் 319, பழைய ஐபிசி செக்ஷன் 419 சீட்டிங், ஃப்ராட் வேலை செய்யறது. இதை பத்தி வந்து இது சொல்லுது. இதை செய்யறவங்களுக்கு வந்து 3 வருடம் சிறை தண்டனை. அதே போல பிஎன்எஸ் 338, பிஎன்எஸ் 340 இது வந்து என்ன சொல்லுதுன்னா, போலி சர்டிபிகேட் வாங்குறது, போலி சர்டிபிகேட் உருவாக்குறது, இதன் கீழே வந்து அங்க வேலைக்கு வேலை சேர்றது. அப்படி சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை. அதே போல அவங்களுக்கு வந்து அந்த வேலையில வந்து எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அந்த காசை வந்து திரும்ப கவர்மெண்ட் கட்டணும். அதே போல இது மாரி உங்களுக்கு இருந்தவங்க போலி சான்றிதழ் எடுத்து இது மாதிரி எதனா தேவையில்லாத செயலில் ஈடுபட்டாங்கன்னா நீங்க வந்து புகார் வந்து நேரடியா உங்க மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மனு கொடுக்கலாம். அதே போல மாற்றுத்திறனாளி ஆபீஸ்லயும் போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க பக்கத்துல இருக்கிற காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அதுலயும் போய் மனு கொடுக்கலாம். இது போல தினமும் ஒரு சட்டத்தகவல் வேணுமா, நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தினமும் ஒரு சட்டம் வருது.